இதுக்கு மேலேயே என்னால ஒரு பிரச்சனை தாங்கிக்க முடியாது, எவ்வளவு பிரச்சனை தான், எவ்வளவு ஸ்ட்ரகிள் தான் நானும் ஃபேஸ் பண்றது, என்னால முடியலையா அவங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அல்லாவோட பதிலுக்கு என்ன, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் எந்த ஒரு நஃப்ஸையும் அதோட சக்திக்கு மீறி அதோட கெப்பாசிட்டிக்குனால நான் சோதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னா என்னோட கெப்பாசிட்டி பத்தி எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். கண்டிப்பா பாஸ்ட்ல இதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரகிள நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப திரும்பி பார்த்தா தெரியுது அது எதுக்காக, எவ்வளவு பெரிய லெசன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த சோதனையும் கண்டிப்பா எனக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்ததுக்காக தான் அல்லாஹ் கொடுத்தேன். ரீசன் இல்லாம அல்லாஹ் யாரையும் சோதிக்கிறது இல்லை. இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்தனால தானே நான் அல்லாஹ் கிட்ட தினமும் தொழுது அழுது கேட்கிறேன். என்னோட வயசை கேட்கறதுக்காக, என்னோட நெருக்கத்துக்காக தான் இந்த சோதனை அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப என்னை எவ்வளவு நேசிக்கிறான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ உங்களுக்கு நான் அதிகமான சோதனையை கொடுக்குறான். அந்த சோதனையில நான் சபரோடு இருக்கிற காலமெல்லாம் என்னுடைய தரஜா